அன்பிற்குரிய தோழர்களே, தொடர் வகுப்பு மதிய நேரம். ஆனால் என்ன உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இன்னைக்குன்னா, கொளுத்துகிற கோடை வெயில் இல்லாம நேரத்தோட முடிஞ்சு போச்சு. என்னது சம்மர் அறிவிச்சாங்க. நேரத்தோட சம்மர் முடிஞ்சு 40 டிகிரியை கூட தாண்டாம இந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை இருந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு சீக்கிரம் சம்மர் வெக்கேஷனே முடிச்சு சீக்கிரம் ஸ்கூலே ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு வாரம் தள்ளி போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தோம்ல. கடுமையான வெயில் காரணமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு வாரம் பள்ளியை தள்ளி வைப்பாரா அப்படிலாம் செய்தியை போட்டாங்கல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஜூன் முதல் வாரத்திலேயே உங்களுக்கு வகுப்புகள் உண்டு. அதனால அப்படியே ஒரு வேலை கோடையா இருந்தாலும் ஒரு அருமையான பொறுமை அரங்கில் இந்த வகுப்பு இருக்கிறது. பெரும்பாலும் நாம் பார்ப்பதற்கு அறிய நெருங்கி பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாத தமிழக ஆசிரியர் போன்றவர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பலரும் பெயர் மட்டுமே அறிந்திருப்பார்கள். நேரில் அவரை பார்த்ததே கிடையாது. ஒரு 45 வருஷத்துக்கு மேல மஞ்சை வசந்தங்கிற பேரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல பேருக்கு தெரியும். கண்ணதாசனம் படிச்சவங்களுக்கு எல்லாம் மஞ்சை வசந்த் கண்டிப்பா தெரியும். அவர் முகம்ல யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. அவருடைய சிறப்புகள் இனிமேல் தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு வகுப்பும் உங்களுடைய பொருளாளர் குமரேசனியாவா இருந்தாலும் சரி, ஐயா கவிஞர் கலிபூரன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகுப்புடைய சிறப்புகளும் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறீர்கள். இப்ப இந்த வகுப்பு ரொம்ப முக்கியமானது. எந்த வகையில் எல்லா வகுப்பு முக்கியமானதா? இந்த வகுப்புல ரொம்ப முக்கியமா எதை பார்க்க போறோம்? பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படின்னா என்ன? பெண் விடுதலை சிந்தனைகள் என்ன? பெண் விடுதலை என்ன? யாராவது ஜெயில இருக்கிறாங்கன்னா அவர் விடுதலை அடையணும் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டு. பெண் விடுதலை அடையணும்னா என்ன அர்த்தம்? பெண்கள் ஜெயில இருக்கிறான்னு அர்த்தமா? சுதந்திரமா இல்ல. ஒரு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று கேட்டால் அப்ப அந்த நாடு அடிமையாக இருக்கிறது என்று பொருள். அதே போலவே பெண்கள் விடுதலை பெற வேண்டும், பெண்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் அவர்கள் சுதந்திர உரிமையோடு இல்லை. அப்படியா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இங்க பாருங்க சார், நாங்கெல்லாம் கலந்து தான் உட்கார்ந்துருக்கிறோம். மெஜாரிட்டி பெண்களா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் பெண்களுக்கு முன்னாடி வாங்கன்னு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு தனியா இடம் கொடுக்குறது, பஸ்ல சீட் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் சிறப்பு இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கியூ போனாக்குள்ள லேடிஸ்க்கு தனி கியூ இருக்கு. லேடிஸ் ஃபர்ஸ்ட்லாம் சொன்னா இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க இன்னும் பெண் விடுதலை பேசலாமா சார் அப்படின்னு நமக்கு தோணலாம். அப்ப இது ஏன் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, இன்றைய சூழலில் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிற போதே கொஞ்சம் மனசுல என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் நிக்கிற இடத்துல இருந்து மட்டும் இந்த பாதையை தொடங்கல. நம்ம பிறந்ததுல இருந்து அந்த உலகம் தொடங்குது. நம்ம முன்னாடியே இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் இன்றைக்கு வாழுகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வீட்டுல தம்பி உனக்கு டீ ஆத்தி கொடுக்குமா, தம்பி டீ ஆத்தி கொடுக்குமா சார், கொடுக்கும்போது கொஞ்சம் ஆத்தி கொடுங்க சார். அவங்க அக்கா போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, இதுல அந்த பெண் விடுதலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருள் வந்துருச்சு. அது என்ன? தந்தை பெரியாரின் பெண் விடுதலை. கூடுதலா ஒரு கேள்வி. அப்ப ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒரு மாதிரியா என்றால் ஆமா. பெண் விடுதலைங்கிறது எந்த எல்லை வரை என்று பல பேருக்கு ஒன்று இருக்கும். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேங்க, நான் பெண் விடுதலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. என் பிள்ளைகளை எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேங்க, நான் பெண் விடுதலை கொடுத்துருக்காங்க. என் மனைவி நான் சமமா நடத்துறேங்க, பெண் விடுதலை கொடுத்துருக்காங்க. இதுல பெரியாரின் பெண் விடுதலை என்பது எந்த இடத்தில் இருக்கிறது, ஏன் நாம் இந்த பெண் விடுதலையை பேச வேண்டும், அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வருகிறோம். இது வழக்கமா நான் கேட்கிற ஒரு கேள்வி. இதுக்கு பசங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். இந்த கேள்வி அடிக்கடி வருவதை கேட்டு போகிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் வரும். 2 சேரை போட்டு ஒரு உட்கார்ந்து சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? அதே கேள்வி நான் கேட்கிறேன். நீங்கள் விரும்பும் பெண் எப்படி இருக்க வேண்டும்?
ஆண்கள் சொல்லலாம். முதல் சவுண்ட் என்ன வந்துச்சு? அழகா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அழகா இருக்கணும். சரி, அப்புறம் அழகு அழகு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர்தான் எதிர்பார்க்க சொல்லுங்க. சரி, வேற சொல்லுங்க. பொண்ணு மாதிரி இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. பொண்ணு மாதிரி இருக்கணும். அப்புறம் வேற போல்டா இருக்கணும். அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? நீங்கள் விரும்பும் பெண் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா ஒயிட்டா இருக்கணும். எப்படி? மனசு வெள்ளையா இருக்குமா? மனசு வெள்ளையா இருக்குன்னா ரத்த சொல்ல மாதிரி சிறப்பா தான் இருக்கணும். சரி, பரவாயில்ல. தம்பி ஒரு கேட்டு சொன்னாங்க, வெள்ளையா இருக்கு சார், அழகா இருக்கு சார், ஒரு ஆள் போட்டா இருக்கணும். வேற வழக்கம் நம்ம பெண்கள்னா என்ன எதிர்பார்ப்போம்? வெளியில வண்டி ஓட்டிலாம் போகும்போது புல்லட் ஓட்டிட்டு போற பொண்ணை பார்த்தவங்க எப்படி இருக்கு? நமக்கு அக்கு ஒரு ஜெட் இருக்குமா? சரியா அப்படின்னு. ஸ்கூட்டி ஓட்டிட்டு போற ஆளை பார்த்தா அது நார்மலா இருக்கும். அப்ப ரெண்டுமே டூ வீலர் தான். இந்த ரெண்டு டூ வீலர்ல இது ஆணுக்குரியது, இது பெண்ணுக்குரியது. நம்ம மூலையில உண்டு. ஸ்கூட்டினா அது பெண்ணுக்குரியது, புல்லட்னா அது ஆணுக்குரியது. அதனால நமக்கு ஒரு ஜெட் வருது. இதுவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டி ஓட்ட பொண்ணை பார்த்தோம் நம்ம ஊர்ல ஆறு வாயப்படது. அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டுற பொண்ணை பார்த்தா, ஏய் இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டுவியா, ரோட்ல ரொம்ப குச்சலா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கும் நானும் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு இந்த ஊர்ல. ஏன்னா ருக்குமணி வண்டி வருதுன்னு ஒரு படம் வந்தேன். பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து முக்கியமான அந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு காட்டுறதுக்கு அடையாளமே அந்த பொண்ணு வந்து சைக்கிள்ல வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு புல்லட்டை யோசிக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டி யோசிச்சோம், அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளை பத்தி யோசிச்சாங்கன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கணும்? இந்த நிலைமையில இருந்து ஏன் இப்படி வந்தோம்? ரைட், ஓகே. இப்ப நம்ம இந்த கேள்விக்கே வருவோம். அப்ப நம்ம வழக்கமா பொண்ணு எப்படி இருக்கணும்னா, நல்ல முடி வளர்க்கணும். முதல் நம்முடைய நோக்கம் என்ன? பொண்ணுன்னா என்ன பண்ணணும்? அப்படி விரிச்சு போட்டுக்கலாம், இல்ல பாதி மட்டும் கட்டி இப்படி விரிச்சு போட்டுக்கலாம், இல்லன்னா ரெட்டாசனை போட்டுக்கலாம், இல்ல ஒத்தசனை போட்டுக்கலாம், குதிரை வாரம் போட்டுக்கலாம். ஆனா எலிவாளா கூட இருக்கலாம். அது முடி பத்தலைன்னா எலிவாள் ஆயிடும். சரி, ஆனா பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? முடி வளர்க்கணும். அதுவும் அந்த காலத்துல எப்படி சொல்றோம்னா, முடினா சாதாரணமான இல்ல, சட்டை தொட வரை அடிக்கணுமா. ஏன்னா நம்ம வீட்டுல பெரும்பாலும் யோசிச்சு பாருங்க, பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல தெரியும், அம்மாக்களுக்கு இருக்கிற கவலையே பெரிய கவலை எது? என்ன கதை பண்றது, நானும் எவ்வளவு மோசியா போடுறேன். செம்பருத்திய இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு போடுறது. செம்பருத்திய புடுங்கு, கத்திரிக்காய் புடுங்கு, கருவேப்பிலைய புடுங்கு, குழம்பு வச்சலாம் எல்லாத்தையும் சேர்த்து குழம்புல போடுற ஐட்டத்தெல்லாம் எடுத்து அரைச்சு மசாலாவுக்கு பதில் எடுத்து தலையில தேய்ச்சி, அப்புறம் அதுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு, இது அவங்களுடைய ஸ்டைலு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிஷனர், அப்புறம் ஸ்மூத்னிங், அதுக்கப்புறம் வேற என்ன? ஹேர் சீரம், அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே. அதாவது முடிய ஃபுல்லா விரிச்சு போடணும், ஆனா அது ரொம்ப பழகக்கூடாது. அப்ப அதை எப்படி மெயின்டைன் பண்றது? ஸ்ப்ரே அடிச்சுட்டோம்னா அப்படியே போகுன்னு நம்ம பஞ்சு மிட்டாய்லாம் எப்படி இருக்கும், அது காத்துல ஆடாதுல. இவ்வளவு ஏற்பாடு எதுக்காக? இந்த கூந்தலுக்காக. நாகரிகமா சொல்லிடுவோம், இந்த கூந்தலுக்காக தான் இவ்வளவு நேரம். இதுக்கு இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கிளம்பணும். இந்த முடியை சீவுறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது உனக்குடா, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு சீப்பே தேவையில்லை எங்களுக்குலாம். 4 விரல்கள் தான் சீப்பு, 5வது விரல் இல்லை, 4 விரல் சீவனா முடிஞ்சு போச்சு வேலை.
டேய் கல்யாணத்துக்கு கிளம்பணும்டா, நான் வந்துட்டேன், டேய் ரெடி ஆகலா, வர்றேன் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் எவ்வளவா இதில் கூட பார்த்துருமா, வீடியோலாம் பார்த்துருமா, அப்படியே ஒய்ஃபு ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, புருஷனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கடைசியாக வந்து பவுன் எடுக்கிறதுக்காக அப்படி வைப்பாங்க பாருங்க, அவன் ரெடி ஆகிருப்பாங்க, போலாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆண் தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக எளிமை. ஏனென்றால் அவனுடைய உடையாக இருந்தாலும் தலைமுடியாக இருந்தாலும் அதை பராமரிப்பதும் தயாராவதும் மிக எளிமை. ஒரு பெண்ணுக்கு தலைமுடியை ஒழுங்கா கட்டி தயார் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம். அதுக்கு 2 தடவை அம்மாட்ட திட்டு வாங்கணும். 7 வயசாச்சு, இன்னும் தலையில முடிய பின்றது கூட உனக்கு தெரியல, பாடா படுவான். சரி முடியல, இது மட்டுமா பிரச்சனை? அப்புறம் அந்த அம்மா ஈர் எடுக்கணும், பேர் எடுக்கணும், அதுக்கு 2 சீப்பு வாங்கணும், அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சுடு தண்ணி நல்லா எண்ணெயை சுட வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சேரும். இவ்வளவு பிரச்சனை வெறும் முடிக்காக. அப்ப ஒரு பெண் குழந்தை சரி இவ்வளவு முடிய எதுக்காக வளர்க்குறாங்க? தம்பி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக. ஒண்ணுன்னா அழகா இருக்கணும், பொண்ணு மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? சரி பேண்ட் ஷர்ட் போனா டக்குனு எல்லா இடத்துலயும் பேண்ட் ஷர்ட் அக்செப்ட் பண்ணுவோமா? உள்ளபடியே உங்க கன்வீனியன்டான உடை என்ன சொல்லுவீங்க? டிஷர்ட், பேண்ட் ஷர்ட் நாட்ல சார் பட்டன் அவ்வளவு போடணும். டிஷர்ட் எடுத்து போட்டோம்னா இப்படி எடுத்து ஒரு மாட்டு முடிஞ்சு போச்சுக்காத. பேண்ட் இப்படி ஒரு மாட்டு, அதுவும் வந்து ட்ரௌசரு இல்ல வந்து ஜாக்கி இருக்குவோங்க, ஜாக்கி மரபு போடுவோங்க, ட்ராக் சூட்டு, இதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், போட்டு போயிடலாம். ஆனா இதை பொது வழியில போட்டு போவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டு போடுறோம், அதுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் 1-2 நகையா. நான் இப்ப தம்பி சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்கும். இதான் பழக்கமா? நெத்தி சுட்டி வச்சு, தலை நிறைய பூ வச்சு, அப்புறம் அதுக்கு இங்க ஒரு பொட்டு வச்சு, மூக்குல ஒரு ஓட்டை போட்டு அங்க ஒண்ணு மாட்டி, காதுல ஒரு ஓட்டை போட்டு அங்க ஒண்ணு மாட்டி, அப்புறம் ஒரு ஓட்டை மட்டும் போறதில்லை. போயிடலாம் இங்க ஒண்ணு மாட்டி, இது விழுகாம இருக்கிறது இங்கே ஒண்ணு போடுறாங்க, அது ஒண்ணு தனியா அப்படி தொங்கிட்டு நிக்குது. அப்புறம் தலையிலேயே போட்டாலும் கூட அப்புறம் பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒண்ணு கட்டியிருக்காங்க, அதுவும் தங்கத்துல இருக்கணும் அல்லது தங்க கலர்ல இருக்கணும். அப்புறம் கழுத்துல செயின் இருக்கணும், நெக்லஸ் இருக்கணும், இடுப்புல ஒட்டியானா இருக்கணும், இந்த கையில ஒண்ணு மாட்டி இருக்கிறது பாருங்க வங்கியா, அது பேர் ஏதோ ஒன்று வங்கி தானே, அப்படி ஒன்று இருக்கணும். அப்புறம் கை நிறைய வளையல் இருக்கணும். அப்புறம் வேற என்ன இருக்கு? நெக்லஸ் எல்லாம் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் காலில் கொலுசு இருக்கணும், அதுக்கு கீழே ஏதாவது ஒன்று போட்டுருக்கணும். இவ்வளவு ஐட்டம் தலைய பட்டு புடவை கட்டி, தலை நிறைய மல்லி பூ வச்சு, அப்படியே வந்து ஒரு நகையெல்லாம் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு, அந்த பொண்ணு நடந்து சார் வேற மாதிரி இருக்கு சார். இவன் என்னைக்கு இப்படி ஒரு தேவதையை பார்த்தான்னு பாரதி ராஜா காட்ட தேவதையெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு அப்படியே சுற்றி வரும். இவனுக்கு மட்டும் தேவதை இந்த கலர் தெரிஞ்சிருக்கு. ஒரு பெண் என்றால் இவ்வளவும் இருக்கணும் என்று எதிர்பார்க்கிற அந்த மனநிலை இருக்கிறது, அது நம்முள் ஊறி இருக்கிற பெண்ணடிமைத்தனத்தின் ஒரு கூறு. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு செஞ்சு ஒரு பொண்ணு ரெடியாகி வரணும்னா எவ்வளவு நேரம்? அப்ப ஒரு பெண் எதில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது? மேக்கப், தன்னுடைய அலங்காரத்தில் தான் ஒரு பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் தான் ஒரு பெண் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டும். சரி, நல்லா அழகுபடுத்திட்டீங்க, நல்லா அழகாக்கிட்டீங்க, உங்களை நீங்களே பார்க்க முடியுமா? கண்ணாடியில பார்க்கிற அந்த 2-3 நிமிஷத்தை தவிர நாம் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்வதில் நமக்கான ஒரு பெண்ணுக்கான பலன் என்று ஏதாவது உண்டா? பிறகு எதற்காக இவ்வளவு அலங்காரம்னா, கட்டுனவன் பார்க்கறதுக்காக அல்லது கட்ட போறவன் பார்த்து ரசிக்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு ஷோ பண்றதுக்காக. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த வரையறைக்குள் இவ்வளவு அலங்காரமும் அழகும் சேர்ந்து, அழகுதான் ஒரு பெண்ணுக்கு அடிப்படையானது என்று இவ்வளவு நாள் நம்ம மூளையில ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெண்ணடிமைத்தனத்தினுடைய மிக முக்கியமான கூறு.
ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டும் என்பதை போல துணிச்சலோ அறிவையோ நம்ம எதிர்பார்க்கல. நல்லா படிச்சிருக்கணும் சார், நல்ல வேலையில இருக்கணும் சார் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதுல வரவே இல்லை. தம்பி மட்டும் தப்பி தவறி போல்டா இருக்கணும்னாரு, அது ஒரே சந்தோஷம், அவருக்கு ஒரு பாராட்டு. மற்ற எல்லாமே அப்புறம் அதை தாண்டி நமக்கு என்ன ஒண்ணு வெள்ள விளையாடு இருக்கணும். நமக்கு வந்து டாப்ஸி, அப்புறம் கஜோல், அப்புறம் இன்னொன்று இருக்கணும். கஜோல் இல்லையா, கயாடு, அது புதுசா வந்திருக்க சரவ. அப்புறம் அது மாதிரி சமந்தா நல்லா இருக்குல்லப்பா, ஏன் சாவாலையா தமன்னா. இப்படி கலர்ல பண்ணணும், வெள்ள விளையாடு பண்ணணும். நம்முடைய நிறம் என்ன, நம்முடைய இனத்தோட நிறம் என்ன, மாநிலத்துல இருந்து கருப்பு வரைக்கும் இதுதான் நம்மளுடைய லெவல். ஆனா நமக்கு வெள்ளை, ஏன்னா வெள்ளை நிறத்தை பார்த்தால் எப்போதும் நமக்கு ஒரு மயக்கம் உண்டு. அந்த மயக்கத்துக்கு அடிப்படை காரணம் நீண்ட நாள் நம்மை ஆட்சி செய்த, மனசார நம்மளை ஆட்சி செய்த பாப்பா எல்லாம் வெள்ள விளையாட்டு இருந்தான். அதனால வெள்ளத்தோடு மேல, அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்ச வெள்ளக்காரன வெள்ளையில இருந்தான். நமக்கு வெள்ளத்தோடு மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு. இதையெல்லாம் நம்ம எங்க எதிர்பார்த்தோம்னா, ஹீரோ கூட கருப்பா இருக்கலாம். தமிழ் சினிமால ரஜினி பெரிய ஹீரோ, டாப் ஹீரோ, விஜய் சேதுபதி டாப் ஹீரோ, தனுஷ் டாப் ஹீரோ, இவங்கெல்லாம் கருப்பா இருக்கலாம். ஆனா ஹீரோயினா இருந்தா பத்மினியில தொடங்கி டயர்டு வரைக்கும் வெள்ள விளையாண்டு இருந்தாதான் உண்டு. நேரா எங்கேயாவது ஒரு சரிதா மாதிரி ஆளு, ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு ஆளு கொஞ்சம் மாநிலத்திலேயோ கொஞ்சம் கருப்பா இருக்கிறாலும் ரொம்ப ரேர். அப்ப இவ்வளவு ஒரு பெண்ணிடம் நாம் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடியது அவளுடைய அழகாக இருக்கிறது தவிர அறிவை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பெண்ணுக்கு நம்ம சமூகத்துல என்ன கொடுத்திருக்கிறோம், என்ன இடம் கொடுத்திருக்கிறோம், தனி மனிதரா என்ன கொடுத்திருக்கிறோம், குடும்பத்துல என்ன கொடுத்திருக்கிறோம், சமூகத்துல, ஜாதியில, மதத்துல, அரசியல்ல என்ன இடம் கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சமூகத்தில் பெண்களுக்கான இடம் நமக்கு தெரியும். அரசியலில் இன்றைக்கு இருப்பதில் எவ்வளவு சதவிகிதம் பெண்கள் இருக்கிறார்கள்? போதுமான சமுதாயத்துல ஒட்டுமொத்தமா மக்கள் தொகையில பெண்களுடைய அளவு எவ்வளவு? பாதிக்கு பாதி 50%. 100 பேர் இருந்தா 50% பெண்கள், 50% ஆண்கள். மயிலா ஒரு மாதம். ஆனால் இந்த எல்லா இடத்திலையும் உண்டா? குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில், சமூகத்தில் முக்கியமான இடங்களில் ஜாதி சங்கம் வச்சு நடத்துறதுலே ஜாதி சங்க தலைவர் எங்கேயாவது பெண் ஜாதி சங்க தலைவர் உண்டா? எவ்வளவு ஜாதி சங்கம் இருக்கு, எங்கேயாவது ஒரு பெண் அதுக்கு தலைவராக உண்டா? எங்கேயாவது ஒரு மதத்துக்கு பெண் தலைவராக உண்டா? புதுசா ஒருத்தர் இப்ப கிறிஸ்துவ மதத்துல தலைவராக பொறுப்பேற்றார், அவர் பேர் என்ன? போப்பு. போப் ஆண்டவர் தானே உண்டு. போப் ஆண்டவி உண்டா? 2000 ஆண்டுகள், 1300 ஆண்டுகளுக்கு மேல போப்பாண்டவர் என்கிற பட்டம் உண்டு, பொறுப்பு உண்டு. ஒரு பெண் போப்பாண்டவர் கூட கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பெண்ணும் மத தலைவராக முடியாது. சங்கராச்சாரிய புதுசா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. எந்த சங்கராச்சாரியும் பெண்ணாக இருந்தது கிடையாது. பாப்பானத்தோடு வர முடியாது, அது வேற. ஆனால் பார்ப்பன இடத்தில் கூட ஒரு பெண்ணால் மத தலைவராக வர முடியாது. எல்லா கோயிலையும் அர்ச்சகர் இருக்கிறாங்க, எந்த இடத்திலாவது பெண் அர்ச்சகர் உண்டா? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஆம்பளை சாமி, அதனால ஒரு ஆம்பளை அர்ச்சகர் இருக்கலாம், ரைட்டு. காளியம்மன் பொம்பளை தானே, அப்போ ஒரு பொம்பளை தானே அங்க, ஒரு பெண் தானே அங்க வந்து அர்ச்சகரா இருக்கலாம். ஆர்டிஸ்ட்லே சினிமாலே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு டச்சப் பற்றி ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இந்த பெண்கள், பெண் நடிகைகளுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு போறது அதெல்லாம் கூட ஒரு பெண் வச்சிருப்பாங்க. கடவுளுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாதா? இவன் தானே டெய்லி குளிப்பாட்டுறான். அதில் வந்தாலும் கோயிலில் போய் கடவுளை குளிப்பாட்டுறது யாரு? கடவுளுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது யாரு? நகை மாற்றி விடுறது யாரு? இதெல்லாம் ஒரு ஆண் செய்யலாமா? யோசிக்க வேண்டாமா? ஆனால் ஒரு பெண் கூட அர்ச்சகராக இல்லை. மனசுல வச்சுக்கணும், எந்த ஜாதியிலும் எந்த மதத்திலும் பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட்டதே கிடையாது. சரி, பெண்ணுக்கு இது ஒரு கணக்கு. இதுக்கு முன்னாடி வர பெண்ணுக்கு
பிறக்கிற உரிமையாவது உண்டா? இந்த உரிமையெல்லாம் ஓகே, பெண்ணுக்கு பிறக்கிற உரிமையாவது உண்டா என்றால் கிடையாது. பாருங்க, இது 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற விகிதம் 2001 வரைக்கும். ஆண்கள் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா எப்பவுமே பெண்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. போக 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 2001 குறைஞ்சு போச்சு. அதனாலதான் பல பேர் காதலிக்க கல்யாணம் பண்ண பொண்ணு அடிக்காம 90s kids அப்படின்னு கிண்டல் பண்றான் பாருங்க. அப்படி சுத்திட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை பற்றாக்குறை தான். சரி, இப்ப இந்த விகிதத்தில் ஏன் இவ்வளவு குறையுது என்றால், ஒரு பெண் குழந்தை பிறப்பதை இந்த சமூகம் விரும்புகிறதா? இல்ல. பொம்பளை புள்ள பிறந்ததுக்கு இன்றைக்கு சந்தோஷப்படுகிற அளவுக்கு கூட கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் சந்தோஷப்படலாம், சோகமா உட்காந்துருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பிறந்திருக்கிறது பொம்பளை புள்ள அப்படின்னு. உடனே பயங்கரமா சாக்லேட் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் அலப்பறம் கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுல? நம்ம இதுல மருத்துவமனையில, மகப்பேறு மருத்துவமனையில. ஏன்னா பெண் பிள்ளை என்றால் செலவு வைக்கணும். என்ன செலவு வைக்கும்? பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்க போதா? இல்ல. பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு பிறந்ததுல இருந்து நகை நட்டு வாங்கி சேர்த்து வைக்கணும், சீர்வரிசை செய்யணும், வயசுக்கு வந்தோம்னா அதுக்குள்ள விளையாடணும், கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட சொத்து வேலை சேர்த்து வச்சு வரதட்சணை கொடுக்கணும். அப்ப பெண் பிள்ளை என்றால் செலவு இவனே உருவாக்கி வச்சுட்ட சடங்குகள் காரணமாக பெண் குழந்தைகள் மீது எப்போதும் ஒரு வெறுப்பு இருந்து வந்தது. இந்த நாட்டுல பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்கிற கொடுமை நடந்திருக்கிறது. தெரியுமா? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு தெரியும். பொம்பளை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொலை செஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டம் உசிலம்பட்டி இந்த பகுதியெல்லாம் பெண் கொலை ஏராளமாக நடந்தது உண்டு. கருக்கொலை. அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, ஸ்கேனிங் சென்டர்ல எல்லாம் பிறக்கிற குழந்தை பெண்ணா ஆணா என்று பார்ப்பது குற்றம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இர்பான் போய் பார்த்து வெளியிட்டவுடனே வாங்கி கட்டினால காரணம் என்னன்னா, பெண் குழந்தை என்று தெரிந்தால் ஸ்கேன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஸ்கேன் வயிற்றுல வச்சு கண்டுபிடிச்சு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு எதுவும் குறை இருக்கா, நல்ல வளர்ச்சி இருக்கா, காலத்துக்கு தேவையான ஊட்டம் இருக்கா, இதை பார்க்கறது கண்டுபிடிச்சா இப்ப என்ன பண்ண, அந்த புள்ள ஆம்பளை பிள்ளையா இருக்குமா பொம்பளை பிள்ளையா இருக்குமான்னு பார்த்தா பெண் குழந்தையாக இருந்தால் கருவிலேயே கொலை செய்வதற்கு ஏராளமான குடும்பங்கள் தயாராக இருந்து கொலை செய்த காரணத்தால் தான் அறிவியலுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியவே நிப்பாட்டி வச்சிருக்கோம். இவ்வளவு தூரம் பெண்களுக்கு பிறக்கும் போதே தடை இருந்திருக்கிறது. இன்னைக்கும் வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஏதாவது கேட்டா இல்ல ஒரு பையன் பிள்ளையா ஒரு பையனாவது வேணாமா அப்படின்னு கேட்கிற ஆட்கள் உண்டு. ஏன்னா ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன். ஆஸ்தின்னா என்ன அர்த்தம்? ஆஸ்தின்னா என்ன தெரியுமா? சொத்து. பொம்பளை பையன் எதுக்கு வளர்க்கறதுன்னா, இந்த சின்ன பையில பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுவோம் பாருங்க, அது மாதிரி பொம்பளை பிள்ளைய வளர்த்து அதுக்கு சீவிசிக்கா இருக்கு பொட்டு வச்சு ட்ரெஸ் மாட்டி அழகுபடுத்தி இப்படியே காட்டுறதுக்கு தான் பொம்பளை பிள்ளை. ஆசைக்கு தான் பொம்பளை பிள்ளை. சொத்தை நிர்வகிப்பதற்கு ஆண் வேண்டும். அதனால எப்படியாவது ஒரு நல்லா படிச்சவன், பெரிய அறிவாளி, நல்லா சம்பாதிச்சிருக்கிறவன் அடுத்தடுத்து 2 பிள்ளை பிறந்தாங்க, பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு 3வது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு போய் ரெடியா இருக்காங்க. அப்ப இந்த மனநிலை பெண்களுடைய பிறப்பையே கேள்விக்குள்ளாகிறது. மற்றவங்க மேல அப்புறம் பெண்களுக்கு முதல்ல பிறக்கிறதுக்கே உரிமை இல்லாமல் இருக்கிற சூழலில் ஏன் அப்படி இருக்கு என்று கேட்டால், அதுக்கு மதம் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்குது. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் பிறந்தால பாவை வழியில பிறந்த ஒரு பாவம் செஞ்சவ. இதான் பகவத்கீதை. பகவத்கீதை தெரியுமில்ல? யாரு சொன்னது? பகவத்கீதை யார் சொன்னது? கிருஷ்ண பரமாத்மா. கையில ஆகவே ஒரு மோட்டரை வச்சுக்கிட்டே சுத்திட்டே இருப்பாரு தெரியுமா? சக்கர சக்கரம் சங்க சக்கரத்தை கையில மாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கிறாங்களே அவர்களே கையில வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு கையில இதையும் மாட்டிட்டு ஒரு கையில தொகை எழுதிருக்காரு. அவர் சொன்னதா மாமிக்கு பார்த்து வியாபாரம் தெரியா பாம்ப யோனைய கிருதியோ வைசியாஸ்ததா
சூத்ராஸ்தே அபியாந்தி பராங்கதி அப்படின்னா பெண்களும் சூத்திரர்களும் வைசியர்களும் பாவ யோனியில் பிறந்தவர்கள், பிறக்கும் போதே பாவம் செஞ்சு பிறந்தவங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. வழக்கமா இருக்கிறதே ரொம்ப செத்து போனதுக்கு எங்க போகணும்னு சொல்லுவாங்க, ஒண்ணு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். எல்லா மதத்திலையும் உண்டு. நெல் வச்சிருப்பான், சொர்க்கம் நரகன்னுவான். இது எங்கேயும் அதாவது சொர்க்கத்துக்குள்ள பெண்களுக்கு இடமே கிடையாது இந்த மதம் சொல்லுது. அப்புறம் எப்ப சார் போறதுன்னா, நல்லது செஞ்சா அடுத்த பிறவியில் ஆணா பிறக்கலாம். ஆணா பிறக்கும் போதும் நம்மள மாதிரி ஜாதிகள்லாம் பிறந்துடக்கூடாது. அப்படி பிறந்தா அப்பயும் சொர்க்கம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு நல்லது செஞ்சு அப்கிரேட் ஆகி பாப்பானாக பார்ப்பன ஆணாக எப்போது பிறக்கிறோமோ அப்ப செத்தாதான் மோட்சம் உண்டு, சொர்க்கம் உண்டு. அது வரைக்கும் மோட்சம் கிடையாது. நம்மால் பல பேர் நினைக்கிறான், நம்ம செத்து பாப்பானுக்கு தட்சணை கொடுத்தாலே டிக்கெட் கிளியர் ஆகி மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். சொர்க்கம் நரகம் இல்லைங்கிறது வேற செய்தி. ஆனா அவன் சொல்ற அந்த சொர்க்கத்துல சொர்க்கத்துல யாரு இருப்பா? ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை. அப்ப இவங்க எப்ப போவாங்க? கைடு எப்ப போவாங்க? தமன்னா எப்ப போவாங்க? எவ்வளவு நாள் இருக்காங்க? நாங்க ரம்பாவே பாக்குறது. எவ்வளவு நாள் ரம்பா இப்படியே ஓடிட்டு இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் இருக்க ஒரு சரி. ஏன்னா ஏன் வெறும் பெண்களா வச்சிருக்கிறான் அப்படின்னா தான் ஆண் அதுக்கு ஆசைப்படும். இப்ப பொம்பளை போனோம்னா எதுக்கு ஆசைப்படும்? ஒரு நல்ல அழகான பையன், கட்டுமஸ்தான தேகத்தோடு, பார்க்கறதுக்கே கவர்ச்சிகரமா ஒரு ஆள் இருக்கிறான்னா, அப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஓகே, அங்க போனோம்னு பொம்பளை ஆசை. ஆனா சாவதெல்லாம் ஒன்லி அலாட்மெண்ட் ஆண்களுக்கு தான். அங்க யார் மயக்குவா? உங்களுக்கு மோகினி இருப்பாங்க, ரம்ப, திலோத்தம, வேற ஊர்வசி, இவங்களாம் தான் இருப்பாங்க என்று சொர்க்கத்திலும் அவர்களுக்கு இடம் இல்லை மதப்படி. சரி, ஒரு பெண் தனியா இருக்கலாமா என்றால் அதற்கும் மதம் தடை சொல்கிறது. ஒரு பெண்ணு அப்பாவால் காக்கப்படலாம், சகோதரனால் காக்கப்படலாம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவனால் காக்கப்படலாம், கணவன் செத்துவிட்டா மகனால் காக்கப்படலாம். ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவது மதம். எல்லா மதமும் விட்டான். ஏன்னா எல்லா மதமும் பெண்களை ஆபத்தானவர்களாக பார்த்தது, அருவருப்பானவர்களாக பார்த்தது, ஒழுக்கமற்றவர்களாக பார்த்தது. பெண்ணை ஒரு சக மனிதராக எந்த மதமும் மதித்ததே கிடையாது. இப்ப சொல்றேன்ல, அதுக்கான சூத்திரம் மோட்சம் வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான், சூத்திரர்களுக்கோ பெண்களுக்கோ கிடையாது அப்படிங்கிறதுக்கு பிரம்மசூத்திரம் சொல்லுது. அப்ப இது அடுத்த தலைப்பு போகணும். ஒரு பெண் எப்போது பெண்ணாகிறார், இதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்க. பிறந்தவனே பொண்ணாலாம் இருக்காது. பிறந்தவனே 25% தான், பூப்பெய்தியதற்கு பிறகு 50% ஆகுது, திருமணமான 75% பெண்ணாகிறாள், குழந்தை பெற்ற பிறகுதான் 100%. இதெல்லாம் பிற்போக்கு தானே, இதை கணக்கு வச்சுக்காங்க. இதெல்லாம் அவையுடைய கணக்கு. அப்ப பெண்ணை எப்படி பார்த்துருக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் மெஷின் மாதிரி பார்த்துருக்காங்க. சார் மெஷின் வாங்குறா மட்டும் பிரயோஜனம் சார், பவர் போட்டா ஓடும், அதுல இருந்து அவுட்புட் வந்தாதான் சார் அந்த மெஷின் என்று சொல்வதை போல ஒரு பெண் குழந்தை பெற்றால் மட்டும்தான் பெண் என்று வைத்திருக்கிறார். குழந்தை பெற்ற வேணா நம்ம வீட்டுல வந்து இப்பதான் எல்லாத்துக்கும் கணித மெஷின் வந்துருச்சு, துவைக்கிறதுக்கு மெஷின் வந்துருச்சு, அப்புறம் அரைக்கிறதுக்கு மெஷின் வந்துருச்சு, பாத்திரம் தைக்கிறதுக்கு மெஷின் வந்துருச்சு, கூட்டுறதுக்கு மெஷின் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரே ஆளுதான் செஞ்சிருச்சு. துவைக்கிற மிஷினு, ஊட்டுற மிஷினு, பெருக்கிற மிஷினு, சமைக்கிற மிஷினு, புள்ள வைக்கிற மிஷினு எல்லாம் பெண்ணுதான். அப்ப பெண் ஒரு ஆணின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்காக, பிள்ளை பெற்று கொடுப்பதற்காக, வீட்டை பராமரிப்பதற்காக என்றுதான் ஒரு பெண் தேவைப்படுகிறாள். இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய மூளையிலே புகுத்தப்பட்டிருந்த சிந்தனை. அதை மாத்தி பொம்பளை கையில இருக்கிற, பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடிக்கிவிட்டு அவர்கள் கையில் புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எவரும் யோசிக்கவே இல்லை. ஏன் பெரியார் பெண்களுடைய சிந்தனையில பேசுறான்? அவர்தான்
கேட்டாரு. கேட்டா பொம்பளை புள்ள வைக்கிற மெஷினான்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் தந்தை பெரியார் தான். அதுக்கு முன்னாடி எல்லாருமே தாய்மை. பெண்ணுனாலே அடுத்த வார்த்தை என்ன வரணும்? நாங்க இந்த நாட்டை தாய்நாடா மதிக்கிறோம். எங்க மண்ணை தாய்மண்ணாக மதிக்கிறோம். பெத்த தாய் மாதிரி இது மதிக்கிறாங்க. அந்த தாய்க்கு இவங்க மண்ணா மதிச்சானே தவிர மனுஷனா மதிச்சானா? அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு விருப்பம் இருக்கு வந்து இவனால கதப்பட்டானா? அப்புறம் இன்னொரு டயலாக் வச்சிருப்பாங்க, எங்க பொண்ணை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் எவனாலதான் வெட்டும் விடாது. அப்படின்னா இவன் ரேஞ்ச் என்ன வச்சிருக்கான்? மண்ணு என்னவோ, நிலம் என்னவோ, சொத்து என்னவோ அந்த ரேஞ்சு தான் பொண்ணுக்கு என்று தனியா விருப்பம் இருக்கக்கூடாது, அறிவு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று காலகாலமாக சொல்லப்பட்டது. அச்சம், மடம், நாணம், பருப்பு, உளுந்த பருப்பு, அப்புறம் பருப்பு இல்லையா, பயிர்ப்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அச்சம்னா என்ன? தம்பி போல்டா இருக்கணும்னாரு, துணிச்சலா இருக்கணும்னாரு. அப்படி இருக்கக்கூடாதான், பயந்து இருக்கணும். அப்புறம் நாணம். நாணம்னா பேசுறதுல இங்க இருந்தா பேசணும். ஏங்க இவ்வளவுதான். வீட்டுக்குள்ள இருந்து கதவுக்கு பின்னாடி இருந்து கொண்டு பேசணும். வெளியில இருந்து ஆள் வந்தா அது நாணம். மடம் அப்படின்னா, மடம்னா என்ன? மடமை. புத்தி இருக்கக்கூடாது, பயந்துகிட்டு இருக்கணும், வெக்கப்பட்டு இருக்கணும், புத்தி இருக்கக்கூடாது, முட்டாளா இருக்கணும். பயிர்ப்புனா தெரியுமா? அருவருப்பானவளாக இருக்க வேண்டும். யோசனை வரும், யாருக்கு சார் அருவருப்பானவளாக இருக்கு? என்ன சார் எல்லாரும் அழகா இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கட்டுன புருஷனுக்கு அழகா இருக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் அருவருப்பானவள். காரைக்கால் அம்மையார் தம்முடைய பிம்பத்தை ஏன் அருவருப்பானவராக சித்தரித்துக் கொண்டார் என்று மதம் பேசுகிறது. மற்றவங்க பார்வைக்கு இருக்கக்கூடாது, பேய் மாதிரி தெரியணும், அருவருப்பாக. இதுதான் ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிற பார்வை. அப்ப இதுல இருந்தெல்லாம் மாற்றி பெண்ணுக்கு முதலில் அறிவு வேண்டும், அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் இருந்தால் பெண்ணுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி அவன் தயார் பண்ணிடுவாங்க என்று இப்ப இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியவர். ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து குழந்தை பெறுவது மட்டுமல்ல வாழ்க்கை. அவர் இப்ப யோசிச்சு பாருங்க, பெரியார் சொன்ன நடைமுறையில் இல்லைன்னா இன்றைக்கு நாம் காணுகிற எத்தனை அறிவாளிகள், எத்தனை அறிவியல் அறிஞர்கள். ஐயா மறைக்கிறீங்க, ஐயா மறைக்கிறது இப்படி எல்லாம் பிரெண்டல் போட்டு வறுப்புறவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம பேசுற பிரச்சனைகள் பலவற்றை பாருங்க. ஏன் பெண்ணு பறக்க முடியல? வரதட்சணை கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம், சடங்கு கட்டலாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அடிப்படையானது திருமணம் தான் என்று சொல்வது ஏன் அவசியம்? இப்ப பெண்ணோட கடமை என்ன? வீட்டுல இருக்கிறத மெயின்டைன் பண்றது, வேலைக்காரியா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, பேர் என்ன? கற்பு. அப்புறம் தாய்மை பார்த்தா ரைட், ஓகே. இந்த கற்பு இப்ப நான் சில சொற்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து பெண்களை மட்டுமே குறிக்கிற சொற்கள். கற்புக்கரசி கேள்விப்பட்டீங்களா? யாரெல்லாம் கற்புக்கரசி? கண்ணகி. பக்கத்துல ஒரு தெரு பேர் இருக்கு, கண்ணகி தெரு இருக்கு. அப்புறம் கண்ணகி கற்புக்கரசி வேற. கண்ணகி ஏன் கற்புக்கரசி தெரியுமா? புருஷன் கல்யாணம் பண்ண மேடையிலேயே இவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு ஓடி போயிட்டான். ஆனாலும் கூட அவனுக்கான காலம் முழுக்க காத்திருந்து வெயிட் பண்ணதுனால அவன் கற்புக்கரசி. நலாயின்னு ஒரு கற்புக்கரசி உண்டு. அவன் புருஷன் ஊர் முழுக்க இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் போய் வியாதியை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு கூடையில அவனை தூக்கி வச்சுட்டு போய் அடுத்த தடவை யாரு வீட்டுக்கு சாந்திக்கு போகணும் அப்படின்னு பாதுகாப்பா கூட்டு போனதுனால அவன் கற்புக்கரசி. இப்படி ஒரு கற்புக்கரசி லிஸ்ட் வச்சிருக்கான். இந்த கற்பு கரசி உண்ட, கற்பு கரசன் அப்படின்னு நீங்க சொல்லி ஏதாவது உண்டா? ஏதாவது ஒரு கேரக்டர் உண்டா? சார் கடவுள்ல ரொம்ப கற்பு கரசன் சார் அப்படின்னு உண்டா? சுமங்கலி ரொம்ப பெருமையா இருக்கும்.
என்ன சொல்லுவாங்க வாழ்த்தும் போது? பெரியவங்க வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்க? சுமங்கலியா இருந்தா தீர்க்க சுமங்கலி பாபா. சுமங்கலினா என்ன அர்த்தம்? சுமங்கலினா என்ன அர்த்தம்? கல்யாணமான பொண்ணு. கல்யாணமான பொண்ணு மட்டுமா? அதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. புருஷன் உசுரோட இருக்கணும். அதாவது நல்லா கவனிங்க, திருமணமானவர் மட்டும் போதாது, கணவனும் உயிரோடு இருக்கணும். அப்படிதான் சுமங்கலி. கணவன் செத்து போயிட்டா அமங்கலி. ரைட்டு. அதாவது தீர்க்க சுமங்கலி பவன என்ன அர்த்தம்? ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல, கடைசி வரைக்கும் சுமங்கலியாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி நீ செத்துன்னு அர்த்தம். புருஷன் செத்து அமங்கலியா இருக்கல. அப்ப புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி நீ செத்துட்டீங்கன்னா அப்ப நீ கடைசி வரைக்கும் சுமங்கலியா இருக்குன்னு. சீக்கிரம் செத்துன்னு சொல்லி வாழ்த்துட்டு இருக்கான். இது சுமங்கலி. சுமங்கலன் அப்படின்னு ஒரு சொல்லுண்டா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? விதவை, கணவனை இழந்தவர். விதவன் என்று ஒரு சொல்லுண்டா? மலடி, குழந்தை பெற வாய்ப்பில்லாதவர், மலடன் என்கிற சொல்லுண்டா? வாழாவெட்டி, புருஷன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா அந்த பொண்ணு வாழாவெட்டி. வாழாவிட்டன் உண்டா? புருஷன் கொண்டாட்டி ஒரு பக்கம் கற்பிருச்சுன்னா புருஷன் இந்த பக்கம் ரெண்டு சண்டை பண்ணிக்குவான். பதிவிரதை, கருப்பு கரசு மாதிரிதான். முதிர் கண்ணி, 40-45 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க முதிர் கண்ணி. 50 வயசுல கல்யாணம் ஆகாத முதிர் கண்ணி. முதிர் கண்ணன் உண்டா? சரி, கேவலமா திட்டதுக்கான சொற்கள் வைப்பாட்டி, தாசி, தேவடியா, வேசி, அமங்கலி, வாயாடி, ஓடிகள், இதுக்கெல்லாம் ஆண்பால் உண்டா? ஓடி காலம் உண்டா? வாயாடன் உண்டா? அமங்கலன் உண்டா? வேசன் உண்டா? இது யோசிச்சு வைப்பாட்டன் உண்டா? இதெல்லாம் நம்ம பெருமைன்னு நினைச்சோம்னா நல்லா யோசிச்சுங்க. சுமங்கலி என்பதை பெருமை என்று நாம் கருதினால் நாளை அமங்கலி என்று நாம் அவமானப்படுத்தப்படுவதையும் ஏற்க வேண்டும். அதனால்தான் சுமங்கலி என்பதையும் ஏற்காதே என்று பெரியார் சொன்னார். நீ பெண்களுக்கு சுமங்கலி வைக்காதடா என்று அவர் தெளிவாக்கினார். கற்பு கரசி என்று ஏற்றால் ஒரு ஆள் கற்பு கரசின்னு சொன்னா இன்னொருத்த கெட்ட வார்த்தையில திட்டுவான். இதெல்லாம் கெட்ட வார்த்தை திட்டத்தான் செய்வான்னா இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையான எந்த வரையறையும் ஆண்களுக்கு கிடையாது. ஆண் is always ஆண். A male is always a male. அது மட்டும் போதும் உனக்கு. இந்த பிறந்தாயத்தனமா இருக்கு, வளர்ந்தாயத்தனமா இருக்கு, கல்யாணம் பண்ணாயத்தனமா இருக்கலாம் கிடையாது. ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. நைட்டுல அக்கா 14-17 வயசு இருக்கும், தம்பி 4-5 வயசு தான் இருக்கும். ஆனா வயலை கூட்டுப்போம், தம்பியை கூட்டுப்போம் அப்படின்னு கூட அந்த காலத்துல அனுப்புவாங்க. எதுக்குன்னா ஆண் பிள்ளை ஆனாலும் ஆம்பளை பிள்ளை. பெண்களுடைய உடல் திறனின் மீது, அவருடைய உடல் வலிமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இந்த நாடு. ஆனால் இந்த நாட்டில் பளு தூக்குகிற போட்டியில் பதக்கம் வென்று ஒலிம்பிக்கில் இந்தியாவின் மானத்தை காப்பாற்றியவர் ஒரு பெண் தான். மல்யுத்த போட்டியில் கடுமையாக போராடி வெற்றியை கடைசி வரைக்கும் போய் நின்று அது பொறுத்த கடைசி வரைக்கும் போயிடுச்சு. அவளும் ஒரு பெண். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நாடு எப்படியெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்தியதோ அப்படி இல்லை. வாய்ப்பு கொடுத்தால் பெண்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவார்கள் என்கிற வரலாற்றை பெண்கள் தொடர்ச்சியாக படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வளர்த்தெடுக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு இந்தியாவில் மாறுபட்டு இருக்கிறது. அந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடலினுடைய அடிப்படை. நம்ம நாட்டில் மட்டும் அதிக பெண்கள் படிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, இன்னொரு 5 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். இத பாருங்க, இது 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ். என்ன பண்றீங்க? ஒரு வயதுள்ள விதவைகள். விதவை என்ன? கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டா விதவை. ஒரு வயசுல விதவைன்னா என்னப்பா பொருள்? ஒரு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போயிருக்காங்க. ஒரு வயது உள்ள விதவைகள் அன்றைக்கு 597 பேர். 2 வயசுல 404, 2 to 3 1500. ஒரு 10 வயசுக்குள்ள 1 லட்சம் விதவைகள் கணக்கிலேயே இருந்திருக்கிறார்கள். கணக்குல வராது. அப்புறம்
அன்னைக்கு நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில் 30 கோடி. அந்த 30 கோடியில மொத்த விதவைகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 30 லட்சத்துக்கு மேல. 30 வயசுக்குள்ள மட்டும் 30 லட்சம் விதவைகள். அதுல 10 வயசுக்குள்ள மட்டும் 1 லட்சம் விதவைகள் இருந்தால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட கொடுமை இருந்திருக்கிறது. 1 வயசு உள்ள இதை பெண்ணுனாலும் சொல்ல முடியுமா? குழந்தைதாயா, உங்களுக்கு குழந்தைதாயா. 18 வயசு வரைக்கும் குழந்தை இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. 3 வயசு 4 வயசு 5 10 வயசு தான் ஆனா பெண்ணா என்று தெரியாத ஒரு வயதிலேயே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை புடிச்சதுக்கு போயிட்டா. சரி, விதவையாக்குனா என்ன தெரியுமா? நாம விதவை நானா காலம் முழுக்க இனிப்பு கூட சாப்பிட முடியாது, நல்ல மெத்தையெல்லாம் படுக்க முடியாது, விருப்பப்பட்டாலும் உடை அணிந்து கொள்ள நல்ல உடை அணிய முடியாது, நகரண்டு போட முடியாது, அலங்காரம் பண்ணிக்க முடியாது, பொது வெளியில நிக்க முடியாது. ஏன்னா ஒரு விதவைன்னு முன்னாடி வந்தா அவசகுணம். விதவை பெண்ணு வெளியில வந்தா பார்த்தா அவசகுணம் என்று கருதல் கொண்டிருந்த காலத்தில் இவ்வளவு பேரை விதவை கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அதை மாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். விதவை மறுமணம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக போராடினார். இந்த நாட்டில் ஏராளமான விதவை திருமணங்கள் என்று சொல்லப்படுகிற மறுமணங்களை நடத்தி வைத்தார். இதெல்லாம் அதனுடைய விளைவு. தேவதாசி முறை என்று ஒரு முறை இருந்தது. இன்னைக்கு கூட குழந்தை திருமணம் இருக்கு. இது கேள்வி படிச்சிருப்பீங்க. சதி என்கிற உடன்கட்டை ஞாபகம் இருக்கா? புருஷன் செத்து போயிட்டா முன்னாடியே சேர்த்து வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா புருஷன் இல்லாத வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு மதம் சொல்லுது. அதைத்தான் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கொலை செய்யப்பட்ட ஆட்கள் குறிக்கணும். தமிழ்நாட்டில் மேலாடை அணிவதற்கு பெண்களுக்கு தடை இருந்தது. மாறாப்பு போட முடியாது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்பதான் அதுக்கான 200ஆம் ஆண்டு விழாவை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தென்னாவட்டத்தில் போய் நடத்தினாங்க. கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு தோல் சீலை போராட்டத்தினுடைய 200ஆம் ஆண்டு விழாவை நடத்தினார்கள். ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பெண்கள் மாறாப்பு அணியக்கூடாது என்கிற கொடுமை இந்த நாட்டில் இருந்தது. அதை மாற்றுவதற்கு பெரும் போராட்டம் தேவைப்பட்டது. இன்றைக்கு பெரியாருடைய உழைப்பால், திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பாக படிச்சிருக்கிறோம், மேல வந்திருக்கிறோம். பெண்கள் சம அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள், உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையில் இருந்தால் அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும். கண்ணி பண்ணலாம் நம்முடைய அதுக்கு உட்படுத்தப்பட முடியாது. குழந்தை திருமணம் நமக்கு தெரிஞ்சது இல்லையா? விதவை தன்மைனா என்னன்னு தெரியும். அதனுடைய கொடுமை மிக கடுமையானது. பாப்பா இருந்து உட்காருங்க. கடைசி அவன் எழுதியிருக்கிறது பேர் என்ன? தேவதாசி முறை. யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. சாப்பிட்டுங்களா? சரிப்பா, சாப்பிட்டு முடிச்சிங்களா? சரி, வேற யாரும் சொல்லுங்க. தேவதாசி முறை சொல்லுங்க. எந்த கல்லூரி? ஓகே, கடவுள் சிலையோடு கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தேவனுக்கு, அந்த கடவுளுக்கு ஒரு கோயிலுக்கு என்று நேர்ந்து விடப்படுகிற பெண்ணை பொட்டு கட்டுற முறை என்று ஒரு காலத்தில் இருக்கு. அவங்களுக்கு என்ன வேலைன்னா கோயிலில் டான்ஸ் ஆடணும், இயல்பான வாழ்க்கையை ஒரு பெண் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. கடவுள் தான் அவங்களுக்கு புருஷன். காலகாலமா அம்மா அப்படி இருந்தா பொண்ணு அப்படி இருக்கணும், அவங்க பொண்ணு அப்படி இருக்கணும். இப்போ ஒரு டவுட் வரும், அதான் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கீங்க, அது கல்லுதாங்க, எப்படிதான் புள்ள பண்ணுச்சு என்றால் கடவுளுக்கு பதிலாக
கடவுளுடைய பாதுகாவலர்கள் பல பேர் அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க. ஒரு பெரிய கொடுமையான சூழல், ஒரு சமூகமே ஒட்டுமொத்தமாக இந்த தேவதாசி முறையால் மிக மோசமாக நடத்தப்பட்டது. அந்த சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்க படிப்பு அவங்களுக்கு கிடையாது. நடனம் ஆடணும், பாட்டு பாடணும், ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் மகிழ்விக்கணும். இதற்காக என்றே ஒரு இனத்தை வைத்திருந்து அதற்கென்று பெயரை தேவதாசி முறை என்று வைத்து அவர்கள்லாம் கடவுளுடைய மனைவிகள் பேரை மட்டும் நல்லா போடுவாங்க. பேர் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன தாய்மன் பேசுற மாதிரி பேர் மட்டும் பயங்கரமான பேரா இருக்கும். ஆனால் எப்ப அந்த வடையில கொஞ்சம் இனிப்பு இல்லையா, இங்க ஒரு பெரிய கலவரமா இருக்கு. இனிப்பா இருந்தா இந்த வடை இல்லைன்னா அது அப்பம் ஆயிடும். சரி, அப்படி இருந்த சூழலில் இந்த தேவதாசி முறைக்கு சரி கடவுளை விரும்பக்கூடிய எல்லாராலும் போக முடியுமா? யோசிக்கலாம். சில சமயம் என்ன தோணும், சார் அது கடவுளுக்கு சேவை செய்தது சார், அந்த வாய்ப்பு கிடைச்சா பெரிய விஷயம் தானே சார் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்ப அதை எதிர்த்து ஒருத்தர் பேசுறாரு. அவர் பேர் சத்தியமூர்த்தி ஐயர். அவர் சொல்றாரு, அது கடவுளுக்கு சேவை செய்யற வேலை, அதெல்லாம் அப்படி நிப்பாட்டக்கூடாது, அது பெரிய குற்றமா போகணும் என்று சொன்ன போது பெரியார் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. முத்துலட்சுமி அம்மையார் கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் என்ன அவங்களுடைய சிறப்பு என்ன? அவங்க சிறப்பு என்ன? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். அவங்க படிக்க போகும்போது அந்த காலேஜ்ல வேற யாரும் மருத்துவருக்கு படிக்கிறதுக்கு ஆளே வரல. எப்படி அந்த காலேஜ்ல படிச்சாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டு இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் ஒரே ஒரு பெண், இப்படிதான் அவங்க படிச்சாங்க. ஒரு பெண் கல்லூரியில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு இந்த ஆண் மாணவர்களுடைய பெற்றோர்லாம் அந்த காலேஜ் பிரின்சிபல்கிட்ட போய், ஒரு பெண் வந்து நீங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்க, கல்லூரியில சேர்த்தீங்களே, எங்கள் பசங்க என்ன ஆகிறது, அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு போய்விடும், எனவே அந்த பெண்ணை கல்லூரியில் சேர்க்க கூடாது என்று பேசியிருக்கிறார். ஆனாலும் அன்றைக்கு துணிச்சலாக அந்த பெண் சேர்க்கப்பட்டார், படித்தார். அந்த பெண் இந்த தேவதாசி சமூகத்தில் பிறந்தார். அந்த அம்மையார் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் அதை ஒழிக்கணும்னு பேசினப்ப இந்த சத்தியமூர்த்தி ஐயருங்கிறவர் என்ன சொன்னாரு, அது கடவுளுக்கு செய்யற சேவை, அதை அப்படியெல்லாம் நிறுத்தக்கூடாது என்று சொன்ன உடனே பெரியார் ஒரு பதிலை சொல்லி கொடுத்து அனுப்பினார். அந்த அம்மா போய் அப்படியே சட்டமன்றத்தில் சொன்னாங்க, அது கடவுளுக்கு செய்யற சேவை தான், அதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அதனால இனிமே எங்க வீட்டு பெண்கள்லாம் சேவை செஞ்சது போதும், உன் வீட்டுல இருந்து பெண்களை அனுப்பு. நீ சத்தியமூர்த்தி ஐயர் தானே, ஐயர் வாழ் நீங்க உங்க வீட்டுல இருந்து அனுப்புங்க, ஐயங்கார் வாழ் அவள் வீட்டுல இருந்து அனுப்பணும், அப்ப நீ நடத்திக்கடா, எனக்கு பிரச்சனை இல்லை சொன்னதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி ஐயர் வாயை மூடினார். தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. அந்த தேவதாசி சமூகத்தில் பிறந்தவர்கள் அதற்கு பிறகு அந்த கொடுமையில் இருந்து மீண்டு இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளில் எல்லாம் வசிக்கிறார்கள். அந்த சமூகமும் பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் பெண்களுக்கு எதிராக இருந்த அத்தனை கொடுமைகளையும் ஒழித்து தந்தை பெரியார் தான் அதை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர். ஒரு இதெல்லாம் பெண் கற்க வேண்டியவை, இதுல இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் பெண்ணு கற்கணும் இவெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சமையல் கத்துக்கணும், அலங்காரம் கத்துக்கணும், நடனம் கத்துக்கணும், கோலம் போட கத்துக்கணும், வீட்டை சுத்தம் செய்ய கத்துக்கணும். ஆனால் இனி நாம் கற்க வேண்டியது நடனம் இல்ல, டான்ஸ் விட முக்கியமானது கராத்தே, குங்குமோ, சிலம்பமோ. கோலம் போடுறத விட முக்கியம் சிலம்பம் ஆடுறது. கணினி, சரித்திரம், சாஸ்திரம் இல்ல சரித்திரம். நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்போம். இந்த சிந்தனையை இந்த சமூகத்தில் ஆழமாக விதைத்தவர் தந்தை பெரியார். அவர் மற்ற சமூகங்களுக்கு செய்ததை விட உலகம் முழுக்க இருக்கிற பெண்களால் போற்றப்படக்கூடிய அளவிற்கு பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அவரை இன்றைக்கும் பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றன. பெரியாரால தான் இந்த சமூகத்துல பெண்களுக்கு சட்ட உரிமை கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்து உரிமை கிடைச்சது.
அதுபடி பெண்கள் சொத்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே சொன்ன தெரியுமா, ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு சொத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு ஆண் தான் இருக்கணும். ஏன்னா ஆணுக்கு தான் சொத்து உரிமை உண்டு. ஆனால் அதை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று தந்தது 1929 செங்கல்பட்டில் நடைபெற்ற சுதந்திர மாநாடு. அதை அம்பேத்கர் முயன்று முடியவில்லை. பிறகு அந்த சட்டத்தை திருத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989 பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் அது வந்தது. 2005 நாம் செய்ய செய்ய இந்தியாவுடைய பிற மாநிலங்களிலும் பெண் உரிமை என்ற பாதையிலே நம்மை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் படிக்க கால ஆசிரியர் பேசினார்ல, படிக்கிற மாணவிகளுக்கு ஊக்க பரிசு ஊக்கத்தொகை இவையெல்லாம் இந்த நாட்டில் பெண்கள் உயர வேண்டும் என்பதற்காக இருப்பது. அதை செய்வதுதான் திராவிட இயக்கம். அப்படி இருப்பதுதான் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்லா கைத்தட்டுங்க, எழுந்திருந்தவங்க கைத்தட்டுங்களா, எழுதுங்க, எல்லாருக்கும் எழுந்திருந்து வருது. பையன் நல்லா சவுண்ட் வரலையா? லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க.